வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு இலங்கை சம்பந்தமான பதிவு. இலங்கையில ஒரு பெரிய போராட்டம் நடக்க போகுது, அரசியல் ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. என்ன விஷயம் என்றதை பற்றி பார்ப்போம். ஆகவே என்ன விஷயம் என்று, அரசுக்கு எதிராக சமீப காலமாக எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று கூடி மந்திர ஆலோசனை செய்தது உங்களுக்கு தெரியும். அதாவது அரசு விட்டா அப்படியே போய்கொண்டிருந்தா தாங்கள் ஆட்சிகளை பிடிக்க முடியாது, தங்களுடைய எல்லா கட்சிகளுமே ஸ்தம்பிதம் அடைந்து விட்டது, இவர்களுடைய பேச்சுக்களும் இவருடைய செயற்பாடுகளும் தான் விஸ்தீர்ணமாகின்ற, தங்களுடைய செய்திகளே வருவதில்லை என்ற சூழ்நிலையில பல ரணில் கைதை தொடர்ந்து, குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதை தொடர்ந்து அவர்கள் அலர்ட் ஆகிவிட்டார்கள். முன்னாள் ஜனாதிபதிகள் ஒன்று சேர்ந்து அரசுக்கு எதிரான மந்திர ஆலோசனைகள் நடைபெற்றன. தனியார் ஹோட்டல்களிலே சந்தித்து மந்திர ஆலோசனைகள் நடத்தியிருந்தார்கள் அரசுக்கு எதிராக என்ன செய்யலாம் என்று. ரணில் மீதே கை வைத்து விட்டார். அதாவது மேலைத்திய நாடுகளுடைய செல்லப்பிள்ளை ரணிலின் மீதே துணிந்து கை வைத்து விட்டார்கள் என்றால் இனி மற்றவர்களுக்கு என்ன ஆகப் போகின்றதோ ஏது ஆகப் போகின்றதோ என்று முன்னரே ஒரு அரசியல் புயல் வீசிவிட்டது. அதைவிட இன்னும் ஒரு விடயம் என்னென்றால், இவர்கள் பயம் கொண்ட விடயம், ஒட்டுமொத்த இலங்கை அரசியலும் பயம் கொண்ட விடயம், இந்த அரசு பாதாள உலக குழுக்களை தேடி தேடி வேட்டையாடுவதும், அதைவிட இந்த போதை வஸ்து கடத்தல்காரர்களை தேடி தேடி வேட்டையாடுவதும் தான் இப்பொழுது. அடுத்தது ஊழல் லஞ்சங்களை விசாரிக்க தொடங்கியதுதான் இப்போது எல்லோருக்கும் இட்டுக்க முடியாமல் நித்திரை கொள்ள முடியாமல் போயிருக்கிறது. என்ன விஷயம் என்றால், இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால், ஒழிப்பு ஆணைக்குழுவினால் துரிதமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இப்போதும் அரசினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, முப்படைகளிலும் இருக்கிற ஆட்களின் சொத்துக்கள் விசாரிக்கப்பட போகுது. அப்ப எப்படி சட்ட விரோதமாக சொத்து சேர்த்திருந்த அவ்வளவு பேரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதைவிட முதல் இயங்கிய அத்தனை துறைகளிலேயும், அது முதல் அரசுகளின் கீழ் இயங்கியதாக இருக்கலாம், அது முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கலாம், முன்னாள் பிரதமர்களாக இருக்கலாம், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், முன்னாள் எம்பிக்களாக இருக்கலாம், முன்னாள் சாதாரண பிரதேச சபை உறுப்பினர்களாகவும் கூட இருக்கலாம். அனைவருடைய ஊழல்கள் செய்திருந்தால் அனைத்தும் விசாரணைக்குள்ளாக போகின்றது. ஆகவே இந்த தொழிலில் சட்டத்துக்கு முன்னாக சொத்து சேர்த்த பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், எல்லோருமே பிடிபட போகின்றார்கள். அதைவிட இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால், அந்த ஊழல் லஞ்சம், அதை தாண்டி போதை வஸ்து கும்பல்களோட பல கட்சிகளினுடைய பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருப்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. உதாரணமாக கடைசியில சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக குழுவை சேர்ந்த காலியிலே சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் அந்த பிரதேச சபை தபிசாளர் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர். அப்படி பார்க்க போனா கன பேர் வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து பாதாள உலக குழு கூட தொடர்பில் இருந்திருக்கிறோம், போதைப் பொருள் வியாபாரத்தில் தொடர்பில் இருந்திருக்கிறோம், லஞ்ச ஊழலோட தொடர்பில் இருந்திருக்கிறோம். ஆகவே கை வைக்க போனால் அடிமடியிலேயே கை வைக்கப்படும், அவர்களுடைய அரசியலே ஆட்டம் காணும். அதுதான் கிளர்ந்தெழுந்து முன்னாள் அமைச்சர்கள் என்ன செய்திகளிலே சொல்கிறார்கள் என்றால், இந்த அரசு நாட்டை கட்டியெழுப்புவதை விட எதிர்கட்சிகளை ஒழிப்பதிலே தான் கவனம் செலுத்துகிறது. இந்த பரந்துபட்ட இந்த திடுக்கிட்ட கருத்துகளுக்கு பின்னால் பல விடயங்கள் இருக்கின்றன. அதாவது அரசு போகிற போக்கில இந்த லஞ்சம், ஊழல் ஒழிப்பு, போதை வஸ்தொழிப்பு, பாதாள குழு ஒழிப்பு போய் தேடி போனா எல்லாருடைய பதுங்கிடமாகவும் இந்த கட்சிகள் தான் இருந்திருக்கும். அதாவது இந்த கட்சிகளுக்கு உள்ளதான் அவர்கள் இருந்து பாதுகாப்பை தேடி இருக்கிறார்கள், அவர்களுக்கு பணங்களும் போயிருக்கிறதா என்பது இனி விசாரணையில் தான் தெரிய வரும். அந்த வகையில் இந்த அரசை கவிழ்ப்பதற்கு, இந்த அரசை கொண்டு போக கூடாது என்று கவிழ்ப்பதற்கு ஆர்ப்பாட்டம் எதிர்வரும் 21ஆம் திகதியில கொழும்பில பிரம்மாண்டமாக பெட்டி 8 நடப்பதற்காக முன்னேற்பாடுகள் நடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. முன்னணியில நாமல் ராஜபக்ச தலைமையில இது கொண்டு போவதாகவும், அது மற்ற எதிர்கட்சிகளும் இணைந்து இதுக்குரிய திட்டமிடல்களை மேற்கொள்வதாகவும் கருத்துக்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இந்த பின்னணியில இது ஒரு மாபெரும், அதாவது தங்களுக்கு ஆதரவான மக்கள் தொகையை கொழும்புக்குள்ளே கொண்டு பெட்டியோர் ஆர்ப்பாட்டமாக கொண்டு வரக்கூடிய முனைப்புகள் நடைபெறுகின்றன. இதுல முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாம் பங்கு பெற்றுவதாக இருந்தது, அது இப்பொழுது அவர்கள் இல்லை என்றும் தெரிவிக்கிறதாகவும் செய்திகள் கூறுகின்றது. ஏன் இந்த பிரம்மாண்டமான எதிர்ப்பு என்பது எனதுக்காக நடத்தப்படுகிறது என்பது உங்களுக்கு முதலே காரணத்தை சொல்லிவிட்டேன். ஆகவே இது நடக்கும் என்பது எப்ப USA கவர்மெண்ட் அதாவது தங்களுடைய குடிமக்களுக்கு, சிட்டிசன்ஸுக்கு இலங்கைக்கு போவது கொஞ்சம் ஆபத்து, அந்த டிராவல் அட்வைசரி என்று சொல்லப்படுகிற பயண குறிப்பில US
பாதுகாப்பு அமைச்சிலேயே வந்து சொல்லப்பட்டிருந்தது, இலங்கைக்கு எங்களுடைய குடிமகன்கள் கவனமாக போனால் கவனமாக இருக்கணும், எந்நேரமும் ஆர்ப்பாட்டம் நிகழலாம், போராட்டம் நிகழலாம், ஏதாவது விபரீதமான நிகழ்வுகள் நடக்கலாம், உயிராபத்துக்கள் ஏற்படலாம், ஒரு ஒரு சரியில்லாத சூழ்நிலை அங்கே நடக்குது என்று அவன் 2-3 மாதத்துக்கு முதலே தண்ட ஒஃபிஷியல் பேஜில் போட்டான். அதையும் நாங்கள் செய்திகளாக தந்திருந்தாங்க. யூடியூப்ல அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. பாருங்க, இதுதான் இவர்கள் திட்டங்கள் எப்போ வகுக்கைக்கு அவங்க எப்போ மோப்பம் பிடிச்சு தங்கண்ட சிட்டிசன்ஸுக்கு எப்போ அவங்க சொல்லி போட்டாங்க. இதை நீங்கள் கன பேர் பார்த்திருப்பீங்க முதலே என்னுடைய பதிவுகளில் இருந்து. ஆகவே பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள், அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், அதுக்குள்ள அசம்பாவிதங்களையும் உருவாக்கி, அதாவது முதலே நான் சொன்னது போல இந்த நடிகர் விஜய் பிரச்சாரத்துக்கு போய்க்குள்ள அங்கே காரூரில் நடந்தது இனித்தான் விசாரணை தெரிய வரும். அது வந்து திட்டமிட்ட சதி செய்யலாம், மக்களை வந்து வேணுமென்று சாக்கொள்ளப்பட்டதா அல்லது ஒரு ஒரு நெரிசலை திட்டமிட்டு கொண்டு வந்தார்களா என்பது இனி விசாரணைலாம் தெரிய வரும். ஆனால் சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதுபோல இந்த மாபெரும் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்களில் ஏதாவது பிரச்சனை வந்து அது ஒரு பெரிய ஒரு போராட்ட கலவரமாக வெடிப்பதற்குரிய ஆபத்தை தான் முதலே அமெரிக்காவும் மோப்பம் பிடித்து டிராவல் அட்வைசரி தங்களுடைய சிட்டிசன்களுக்கு, தங்களுடைய குடிமகன்களுக்கு இலங்கைக்கு போவது ஆபத்து, கவனமாக இருங்கன்னு முதலே அலர்ட் சிவப்பு எச்சரிக்கையை விட்டிருந்தது. இப்போ உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கும். கொழும்பில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி நடக்க போவதாக எதிர்கட்சிகளுடைய அத்தனை கட்சிகளுடைய பிரமுகர்களும் இணைந்து அவருடைய ஆதரவாளர்கள் அதை விட மேலதிகமான மக்களையும் கொண்டு வந்து பெரிய எதிர்பார்ப்பாட்டத்தை பெரும் எடுப்பிலையும் பெரும் செலவிலையும் செய்ய போகிறார்கள். ஆகவே மக்கள் அவதானமாக இருங்கள். அப்படி ஆர்ப்பாட்டம் நடக்கிற தினங்களில் வந்து கொழும்புல வந்து ஒன்று கூடுவது, அத்தியாவசியமான தேவைக்கு போறதுகளை கொஞ்சம் குறைச்சி கொள்வது நல்ல. USA கவர்மெண்ட் தன்னுடைய குடிமக்களுக்கு சொல்லணும், நாங்களும் எங்கள்ட குடிமக்களுக்கு சொல்ல வேணும். யாழ்ப்பாணத்திலிருந்து போராக்கள், மற்ற மாவட்டங்களிலிருந்து போராக்கள், இப்படி பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க போகணும் முதலே செய்தி வந்துட்டு என்றால் ஒபிஷியலாக அந்தந்த நாடுகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நாங்கள் இரண்ட தேவையில்லாத கலவரங்களோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வெடித்தா என்ன செய்கிறது? ஆகவே கவனமாக இருங்கள். இந்த அரசு கவிழ்க்கப்படுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எதிர்காலங்களில் எடுப்பதற்கு இப்படியான அமைதி வழி பேரணியாக இருந்தாலும் நல்ல, ஆனால் அமைதி வழி போராட்டம் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அது கலவரமாக மாறிவிட்டால் தான் பிரச்சனை பூதாகரமாக மாறிவிடும். ஆகவே தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளுக்கு தொடர்பே இருங்கள். நன்றி, வணக்கம்.